ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் தரப்புல இருந்து ஒரு ரகட்டு போன் வரப்போகுது. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கிப்லி ஏஐ ஆர்ட்டை எப்படி நம்ம ஃப்ரீயா பண்றதுன்றத நம்ம சொல்ல போறோம். அது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம விவோ தரப்புல இருந்து புதுசா ஒரு போனை கொண்டு வர போறாங்க. அதுக்கான டீசர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஐக்யூவோட ZN பிரைஸ் டீடைல் லீக் ஆயிடுச்சு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறது முடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக் தரப்புல இருந்து புதுசா ஒரு சிப்செட் வரப்போது. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக் தரப்புல இருந்து, அதாவது ஸ்னாப் டிராகன் இப்போ வந்து 8S Elite 8S Gen 4 மாத்திட்டாங்களா, அதே போல அதுக்கு காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரி மீடியாடெக் தங்களோட பேரை இப்போ மாத்தி புதுசா ஒரு சிப்செட்டை விட போறாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 9350 ஒரு சிப்செட் வரப்போற இருந்துச்சு. அந்த சிப்செட்டுக்கு மாற்றாதான் அந்த சிப்செட்டை பேரை சேஞ்ச் பண்ணி தான் மீடியாடெக் டிமென்சிட்டி 9400E மாதிரி வரப்போகுது. அதனால 9400 சீரிஸ் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து 9300 சிப்செட் அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதே நம்ம இங்க கொடுத்துருக்கோம், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இது வந்து சிங்கிள் கோர்டெக்ஸ்ல X4ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பிரைம் கோர்டெக்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 அடிஷனல் கோர்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, X கோர்டெக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 கோர்டெக்ஸ்ல A720 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளாக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, OnePlus தரப்புல இருந்து A5V போன் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரியோட 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளேயோட வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போன் தான் இந்த ப்ராசஸரை வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போனா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆவலுடன் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த போனுக்கு தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, Xiaomi CV5 Pro. இந்த போன் தான் குளோபல்ல Xiaomi 15 CV வரப்போகுது. அதை பத்தி எக்கச்சக்கமான டீடைல் கிடைச்சிருச்சு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த போன் ஒரு இன்ட்ரெஸ்டான போன் கேட்டீங்கன்னா, எப்படி OnePlusக்கு R சீரிஸ் இருக்கோ 12R 13R அந்த மாதிரியோ Xiaomi தரப்புல இருந்து Xiaomi 14 CV 13 CV இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 15 CV வரப்போகுது. சைனாவை பொறுத்த வரைக்கும் Xiaomi CV5 Pro இருக்கிறது. குளோபலாவும் இந்தியாவிலையும் Xiaomi 15 CV வரதுக்கு போகுது. இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெக் கொடுக்க போறாங்கன்றது இப்போதைக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய ஸ்னாப் டிராகன் 8S Gen 4 அல்லது 8S Elite சொல்லக்கூடிய இந்த சிப்செட்ல வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இது இப்ப 3C சர்டிபிகேஷன் வாங்கினதுனால, நல்லா கேட்டுங்க, இது 3C சர்டிபிகேஷன் வாங்கினதுனால என்ன பேட்டரி வரப்போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, Xiaomi CV5 Pro அல்லது Xiaomi CV15 பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 7mm திக்னஸ் வரப்போகுது. இது முந்தைய ஜெனரேஷன் Xiaomi 4 Pro பொறுத்த வரைக்கும் 4700 mAh இருந்துச்சு. அதை விட இது பிக்கர் அப்கிரேட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வரப்போகுது. 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோபிக் கொண்ட டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா 3x ஆப்டிகல் ஜூமோட இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் வந்து ஏப்ரல்ல வரப்போகுது. இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது புதுசா வரக்கூடிய 8S Gen 4 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏப்ரல்ல வந்து வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து இப்போ வந்து செராமிக் கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செராமிக் கொரில்லா கிளாஸ் பவர்ஃபுல்லானதான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணி புதுசா இம்ப்ரூவ்டு செராமிக் கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செராமிக் கிளாஸ் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாம்சங் கேலக்ஸில S25 அல்ட்ராவில் கொரில்லா ஆர்மர் 2 கிளாஸ் இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா செராமிக் கோட்டை பயன்படுத்தி இருந்தாங்க. செராமிக் மெட்டீரியலோட இருந்துச்சு. இந்த செராமிக் கிளாஸ் பத்தி அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 1 மீட்டர் தூரத்தில இருந்து 10 முறை கீழே விழுந்தாலும் உங்களுக்கு தொடர்ச்சியா விழும்போது கூட எந்தவித பிரச்சனையும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2ம் செராமிக் எப்படிப்பட்டதுன்றத நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக் வச்சு கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 பாத்தீங்கன்னா இது வந்து இதுல இருக்கு சாம்சங் S25 அல்ட்ரால. இந்த செராமிக் கிளாஸ் கொரில்லா கிளாஸ் செராமிக் வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மோட்டோரோலா Edge 60 சீரிஸ்ல வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா ஆர்மர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செராமிக் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, செராமிக் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 1 மீட்டர் தூரத்திலிருந்து 10 தடவை கீழே விழுந்தாலும் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 பொறுத்த வரைக்கும் 2.2 மீட்டர்ல இருந்து, அது மட்டும் இல்லாம கான்கிரீட் தரையில கூட விழுந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஒர்க் பண்ணும், எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து
இது வந்து எத்தனை தடவை விழுந்தாலும்ன்றத அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணல, ஆனா விழுந்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ புதுசா கொண்டு வந்த செராமிக் கிளாஸோட அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம அதனால யாரும் வாங்கி கீழே போட்டு டெஸ்ட்லாம் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு தாங்கும், அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் இது கிளாஸ் அப்படின்றது நீங்க உடையதான் செய்யும். நம்ம அடுத்ததா பார்க்க போறீங்க சாம்சங்ல இருந்து ஒரு ரகடு போன் வரப்போது. அந்த ரகடு போன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகடு போனோட ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம், கிக்பென்ச் ஸ்கோர் என்ன தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்ல இருந்து ரகடு போன் ஒன்று வரப்போது. அது இந்த மாதிரி தான் இருக்க போது. அது என்ன ரகடு போன் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எக்ஸ் கவர் 7 ப்ரோ. இதுல என்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கிக்பென்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கிக்பென்ச் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா எதுல டெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் என்ன கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆண்ட்ராய்டு 15 டெஸ்ட் பண்ணிருக்காங்க, 1 UI 7 வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சிங்கிள் ஸ்கோர்ல 1157, மல்டி ஸ்கோர்ல 3288 மாதிரி வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம என்ன ஸ்பெசிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா சாம்சங் எக்ஸ் கவர் 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 வரப்போது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் LPDDR 5H RAM வரலாம், UFS 3.1 ஸ்டோரேஜ் வரலாம்ன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 6+ 128GB 8+ 128GB மாதிரி ரெண்டு வேரியன்ட் வரப்போது. மெமரி கார்டு மூலமா 1TB வரைக்கும் சப்போர்ட் கொடுக்குற போறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி வருது. 33 watts வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பேக்ல 50 MP மெயின் கேமரா இருந்தாலும் 1080p தான் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு 15 வரப்போது, 1 UI 7 வரப்போது, 7 years OS அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்க போது. IP69 டெஸ்ட் வாட்டர் அண்ட் டெஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்க போது. இந்த இடத்துல நான் கொடுக்கல இருந்தாலும் சொல்லிடுறேன், மல்டி கிரேட் சர்டிபிகேட் வரப்போகுது. அதனால தான் இது வந்து ரகடு போனா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இது வந்து 5G போன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம், நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம். அதனால கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா IQ தரப்புல இருந்து Z10 என்ற போன் வரப்போது. இந்த IQ தரப்புல இருந்து Z10 எல்லாம் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்ல வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பெக்கா அப்படியே லீக் ஆகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் வரப்போது, பிளாக் அண்ட் சில்வர் கலர் வேரியன்ட்ல வரப்போது. இந்த Z10 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிக்கெஸ்ட் விஷயமா பேசப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா 7300 mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகன் 7 Gen 3. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா 7,65,324 மாதிரி வந்திருக்கு. வேற லெவலா இருக்கு. இதே ப்ராசஸர் தான் நத்திங் 3A இருக்கு. அதுக்கப்புறம் Redmi Note 14 Pro Plusல இருக்கு. அதுக்கப்புறம் Realme P3 Proல இருக்கிற அதே ப்ராசஸர் தான் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5000 nits peak brightness கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 12GB RAM வேரியன்ட் கொடுத்தாலும் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனோட பிரைஸ் என்னவா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட காம்படிட்டிவா இருக்கிறதுனால இந்த பிரைஸ் வந்து ஒரு 22,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்றது இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிப்லி AI. இந்த கிப்லி இமேஜ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கிப்லி ஆர்ட் AI இமேஜை எப்படி நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றது. அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, யூஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனா வந்து அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க வந்து பணம் கொடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இதை சொல்ல போறது முற்றிலும் ஃப்ரீயா யூஸ் பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து நீங்க ChatGPT மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ வந்து காசு வாங்குறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. நான் ChatGPT யூஸ் பண்றதில்ல, அதனால அதுக்கு நான் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூலமாக தான் உங்களுக்கு இந்த AI இமேஜை ஃப்ரீயா எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த AI இமேஜை எப்படி எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே X அட் ட்விட்டர் இருக்கும். ட்விட்டர்ல போனீங்கன்னா இந்த குரூப் AIன்னு ஒன்று இருக்கும். இந்த காமிக்கிற பாருங்க, ஆரோ போட்டு காமிச்சிருங்க பாருங்க. அந்த குரூப் AI கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். இந்த மாதிரி காமிக்க குரூப் AI ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. இல்ல ஆஸ்க் எவ்ரிதிங் உங்களுக்கு தேவையானது AI மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பின் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கேலரிக்குள்ள போயிடும். கேலரிக்குள்ள நீங்க எந்த போட்டோவை மாத்தணுமோ அந்த போட்டோ நீங்க இங்க அப்லோட் பண்ணாலே போதும். இந்த கொடுத்துருக்க அப்லோட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். என்ன ப்ராம்ப்ட்னு கேட்டீங்கன்னா மேக் திஸ் இமேஜ் கிளிப்பி ஆர்ட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. கிப்லி ஆர்ட்னு கொடுக்கணும். கிப்லி ஆர்ட்னு கொடுத்தோடனே தேட்டர் கிறிஸ்டியன் காமிச்ச மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஆரை கொடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த கிப்லி இமேஜ் இப்படி வந்துடும். நம்ம கொடுத்ததை அப்படியே வந்து
உடனே அடுத்த செகண்டே வந்துடும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பின்னாடி செவ்வறு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் போர்டு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து இந்த கிப்ளி ஸ்டைலில் மாற்றி கொடுத்துருச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3 இமேஜ் வரைக்கும் இந்த குரூப் ஏஐ மூலமா நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அடுத்த செகண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்குள்ளே இது வந்துருது. ChatGPT கூட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் இது ChatGPT அளவுக்கு நல்லா கிளியராக இல்லைனாலும் இந்த ஏஐ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சு ஃப்ரீயாக ஒரு மினிட் நான் ஏன் இதை சஜஸ்ட் பண்றேன் கேட்டீங்கன்னா கொடுக்குற ஃப்ரீக்கு இது ஒர்த்தே, அதனால நான் இதை சஜஸ்ட் பண்றேன். ஃப்ரீயா கிடைக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு 3 இமேஜ் வரைக்கும் நீங்க 3 இமேஜை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா குவால்கம் தரப்புல இருந்து இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு லான்ச் ஈவெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போது. இந்த லான்ச் ஈவெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா குவால்கம் தரப்புல இருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி லான்ச் ஈவெண்ட் வரப்போது. இந்த லான்ச் ஈவெண்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா புதுசா ஒரு ஸ்னாப் டிராகன் சிப்செட்டை கொண்டு வர போறாங்க. அந்த சிப்செட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை பத்தி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 2ஆம் தேதி வரக்கூடிய சிப்செட் தான் ஸ்னாப் டிராகன் 8S Elite என்ற பேர்ல வரலாம், அல்லது 8S Gen 4 என்ற சிப் பேர்ல வரலாம். இந்த 2 பேர்ல ஒரு சிப்செட்டை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான லான்ச் ஈவெண்ட்டுக்கான போட்டோஸ் தான் இது. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லான்ச் ஈவெண்ட்லாம் வரும்போது அது வந்து ஒரு 4 nm ப்ராசஸரோட வரப்போது, பெரிய CPU ஆர்கிடெக்சரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன பவரோட வரப்போது, என்ன கோர்டெக்ஸோட வரப்போதுன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இது ஆண்ட்ரினோ 825 GB தான் வரப்போது, 830 GB கொஞ்சம் லைட் பவர் கம்மி பண்ணி தான் வரப்போது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பெக்டட் என்ன மொபைல்லாம் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம் தெரிஞ்சுக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா Redmi Turbo 4 வரப்போது, iQ Z10 Pro வரப்போது, Oppo K13 Pro வரப்போது, அது மட்டும் இல்லாம Xiaomi CV5 Pro வரப்போது, அதாவது Xiaomi CV15 வரப்போது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் போனா iQ தரப்புல இருந்து Z10 Pro வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியாவுக்காக ஒரு போனை விவோ தரப்புல இருந்து இப்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V50 அதோட பட்ஜெட் செக்மெண்ட் வெர்ஷனான ஒன்று விட்டாங்க, விவோ V50e. இந்த விவோ V50e என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. இது டீஸ் இப்பதான் வந்துச்சு. வந்த உடனே உங்களுக்கு சுட நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டோம். இந்த விவோ V50e அப்படி என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இது முந்தின ஜென்ரேஷன் விவோ V40e சக்சஸராக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க. அதனால அதை விட கம்பேர் பண்ணக்குள்ள மட்டும்தான் இது அப்கிரேடா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றத நான் உங்களுக்கு கீழே வந்து தனித்தனி கேட்டகரியா போட்டுருக்கேன், பாத்துங்க தெரிஞ்சுங்க. டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் 7.3 mm திக்னஸோட வந்திருக்கு. அது மட்டும் கேமரா ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த விவோ V50e எக்யூப்டு 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சோனியோட நல்லா கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். சோனியோட IMX882 சென்ஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வெட்டிங் போட்டோகிராஃபி போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது விவோ V50 எப்படி இருந்துச்சு அதே போலதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கம்மிங் ஜூன்ன்றது தெரிஞ்சுங்க. சூன்ல வந்துடும், அது விரைவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது டியூரபிலிட்டி அண்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் IP68 and 69 கொடுக்குறாங்க. இது மூலமாக அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி எடுக்கலாம் சொல்றாங்க. ஆனால் வந்து நீங்க யாரும் இதை வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா AI வந்து அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, AI அசிஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் விவோ தரப்புலேருந்து லைவ் கால் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் AI டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா 6.73 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வரப்போது. அது மட்டும் இல்லாம இது வந்து MediaTek 7300 சிப்செட்ல வரப்போது. மெமரி அண்ட் பேட்டரி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8 GB RAM வரப்போது, 8 GB RAM விர்ச்சுவல் RAM வரப்போது. அது மட்டும் இல்லாம 6000 mAh பேட்டரி வரப்போது, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான லேட்டஸ்டான டெக் நியூஸ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம AK World Wide Tech.com ஃபாலோ பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம ரியல் டைம் ஆஃபர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.